ஹாய் ஃபேமிலிஸ், நான் ஒரு குட்டி ஸ்டோரி வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ எதை பற்றினா நான் கெரியரில் என்ன மிஸ்டேக் பண்ணினேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு கைட்லைன்ஸும் இல்லை. ஸோ பிஏ இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஜாப் போகணுன்ற ஒரு கைட்லைன்ஸ் இல்லாமல் ஒரு ஒர்க் போனேன். அதுவும் ஒரு டீச்சிங் ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சராக ஒர்க் பண்ணினேன். அரௌண்ட் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணினேன். அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து எனக்கு அந்த பேஷன்ஸ் இருக்குமா, 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணினேன். பட் அந்த பேஷன்ஸை வந்து எனக்கு சுத்தமாக அதை டாலரேட் பண்ணிலாம் நம்மளால் ஒர்க் பண்ணுமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி அவங்க நான் விசாரித்த வரையும் எனக்கு அது எக்ஸாக்டாக தெரியல. லைசன்ஸ் எதுவும் வச்சுருக்கணும், அந்த லைசன்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச சார் ஒருத்தர் சொல்லியிருந்தார். நமக்கு தெரியல, அப்புறமா மேரேஜுக்கு அப்புறம் இந்த ஃப்ரீடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் வந்து பிஎட் நார்மல் தான் படித்தேனே. ஸோ அப்புறமா வந்து பிஎட் படிச்சுட்டு இருக்கும் போது ஒர்க் சர்ச் பண்ணினப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, ஸோ படித்து முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ ஏஜ் இப்போ கரண்ட் 24. அந்த டைம் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஆனால் வந்து உங்ககிட்ட அந்த நீங்கள் எதிர்பார்க்குற சேலரியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றதுனால மோஸ்ட்டாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸு எல்லாருமே நான் பிஎட் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரெஷருன்னு போனாலுமே அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் வரும்போது ப்ரொஃபைல் வந்து கீழே தள்ளப்படுது. ஸோ அதனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் மேக்ஸிமம் வந்து ஒர்க் தேடி இல்லை அந்த ஃபஸ்ட்டு ஒர்க் கிடச்சிச்சின்னா அது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அது ரிலேட்டடாகவே படிக்க ஆரம்பிங்க. ஸோ நான் பண்ண மிஸ்டேக் இதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து படிப்பு, இது ரெண்டும் தான் வந்து உங்களோட சேலரி வந்து ஹைக் பண்ணுறதுக்கு உதவும். நம்ம படித்தது ஒன்று, எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வச்சுருந்தோம்னா அது மைனஸில் நம்மளோட ப்ரொஃபைலை வந்து காட்டுது. ஸோ அதனால் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்றதை அடுத்தடுத்த ஸ்டோரியில் சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம். பிகாஸ் இந்த மாதிரி வந்து நான் அடிப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது கெரியர் வைஸ். ஸோ இப்போ வந்து அரவுண்ட் ஒரு பர் மந்த் இன்கம் வந்து 10K என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் ஒரு சின்ன பேசிக் ஸ்கூலில் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதோட ஜேர்னி வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. லெட்ஸ் see how long it's will go.